ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு கார சட்னி. என்ன கார சட்னின்னு பார்த்தீங்கன்னா, தள்ளு வண்டியில் விற்கிற கார சட்னி. நம்ம வீட்டில் எவ்வளோதான் நம்ம சட்னி அரைச்சி கொடுத்தாலும் இந்த தள்ளு வண்டியில் விற்கிற அந்த கார சட்னி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த தள்ளு வண்டி கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணியிருக்கேன். 3 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணது, 4 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு கல்லுப்பு, 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 துண்டு வெல்லம், மஞ்சள் தூள், தாளிக்க கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இந்த சூப்பரான தள்ளுவண்டி கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, சீரகம், உப்பு, மிளகாய்த்தூள், வெல்லம், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி நீங்களும் அரைச்சிக்கோங்க. நானும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த கார சட்னியை தாளிக்கணும். தாளிக்கிறதுக்காக நான் சின்ன பேனுக்கு பதிலாக சின்ன குக்கர் தான் வச்சுருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ மிக்சியில் அரைச்ச விழுதை இதில் போட்டுக்கலாம். மிக்சியில் அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகணும். எல்லாமே நம்ம பச்சையாக தான் போட்டிருக்கோம், அதனால் நல்லா இது வேகணும். நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணியே நான் ஊற்றலை, தண்ணி ஊற்றாமல் தான் செய்கிறேன். அப்போ தான் நம்ம ரொம்ப நாள் வச்சு நம்ம இதையே சாப்பிட முடியும். வெல்லம் போட்டிருக்கணும், அதனால் கெடாது. பூண்டு அரைச்சி போட்டது வாசம் பார்த்திங்கன்னா கம கமன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தள்ளு வண்டி கார சட்னி ரெடி. இப்போ இதை கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தள்ளு வண்டி கார சட்னி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி ரெசிபி யூஸ் பண்ணி வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூடாக வெள்ளை சாதத்தில் இது போட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.